சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரியை இணைய பகடிவதைக்கு ஆளாக்கிய அதே நபர்களால் செய்தியாளர்கள் இருவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அது குறித்து இருவரும் தம்மிடம் முறையிட்டதை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சேல் அம்பலப்படுத்தியுள்ளார். அவர்களின் வீடுகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அக்கும்பல் மிரட்டியுள்ளது. இதனால் அவ்விரு செய்தியாளர்களும் அப்போது பெரும் அச்சமடைந்ததாக ஃபாமி சொன்னார். Yang paling mengejutkan, ada sekurang-kurangnya 2 orang wartawan yang telah menghubungi saya mengadu bahawa orang yang telah buli cyber mendiang Isha juga telah menghubungi mereka. 2 orang wartawan, dan mereka merasa sangat takut pada waktu itu kerana pembuli cyber ni sehingga sanggup mengambil gambar tempat tinggal mereka, gambar ahli keluarga mereka. So this is criminal intimidation. Dan ada di kalangan mereka yang berselindung di sebalik fake account. மிரட்டல் விடுக்கும் அளவுக்கெல்லாம் சென்றால் அது வெறும் பகடிவதை மட்டுமல்ல, குற்றவியல் அம்சங்கள் கீழும் வந்துவிடும் என அவர் சொன்னார். இப்படி பகடிவதையில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் போலி கணக்குகளின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் அவர்களை சிக்க வைப்பது பெரும் சவாலாக இருப்பதை அமைச்சர் ஒப்புக்கொண்டார். தம் மீது அவதூறு பரப்பப்பட்டு கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டதாக கூறி போலீசில் புகார் செய்த மறுநாளே ஏஷா தனது வீட்டில் இறந்து கிடந்தது நாடு முழுவதும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இணைய பகடிவதையால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிய ஏஷா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் விசாரணைக்கு உதவும் வகையில் சந்தேக நபரான 35 வயது பெண் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மனிதவள அமைச்சிலிருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதை அடுத்து மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கார்ப் மீது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC விசாரணையை தொடங்கியுள்ளது. தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையில் HRD கார்ப்பின் நிர்வாக பலவீனங்கள் உள்ளிட்ட 12 அம்சங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. எனினும் நிர்வாக பலவீனங்கள் குறித்து MACC விசாரிக்கப் போவதில்லை. மாறாக 2009 MACC சட்டத்தின் கீழ் வரும் குற்றவியல் அம்சங்கள் தொடர்பான விவகாரங்களிலேயே கவனம் செலுத்தப்படும் என அறிக்கை ஒன்றில் அவ்வாணையம் கூறியது. எந்தவோர் இடையூறுமின்றி விசாரணை நடைபெற அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. நேற்று காலை புத்ராஜயாவில் உள்ள மனிதவள அமைச்சுக்கு சென்ற MACC அதிகாரிகள் HRD கார்ப் தொடர்பான முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. நாட்டிலுள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் இரவு 10 மணிக்கு பிறகு வேலி கதவு மூடப்படும் என்ற உத்தரவு அமலுக்கு வந்ததும் மக்களுக்கான சேவை அளிப்பை அது ஒருபோதும் பாதிக்காது. தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். வேலி கதவு மூடப்படுவதால் போலீஸ் நிலையமே மூடப்படும் என்று அர்த்தமாகாது. வழக்கம் போல் அது செயல்படும். இரவு 10 மணிக்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்படாத வகையில் சற்று தொலைவில் வாகனங்களை நிறுத்திவிட்டு பொதுமக்கள் போலீஸ் நிலையங்களில் புகார் அளிக்கலாம். அவ்வுத்தரவு தொடர்பான SOP நடைமுறைகள் தயாரானதும் அது கட்டம் கட்டமாக அமலுக்கு வரும். தற்போதைக்கு அவ்வுத்தரவு இரவு நேரங்களில் வெறும் 2 போலீஸ்காரர்கள் மட்டுமே பணியில் ஈடுபட்டுள்ள போலீஸ் நிலையங்களில் அமல்படுத்தப்படுவதாக போலீஸ் படை தலைவர் சொன்னார். போலீஸ் நிலையங்கள் மக்கள் புகார் அளிக்கும் இடமாக விளங்கும் அதே சமயம் போலீசுக்கும் அவ்வப்போது அச்சுறுத்தல் உள்ளது. அவ்விரண்டையும் சமமான அளவில் கையாள வேண்டியிருப்பதாக தான் ஸ்ரீ ரசாருடின் கூறினார். மே 17ஆம் தேதி உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் ஆடவன் ஒருவன் மேற்கொண்ட தாக்குதலில் 2 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டு மேலும் ஒருவர் காயமடைந்த சம்பவத்தை அடுத்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு 10 மணியோடு போலீஸ் நிலையங்களில் வேலி கதவுகள் இனி மூடப்படும் என உள்துறை அமைச்சு முன்னதாக அறிவித்திருந்தது. Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. கிளந்தான் குவா முசாங்கில் வெட்டுமர லாரி கவிழ்ந்து மரக்கட்டை மோதியதில் இளம் பெண் படுகாயமடைந்தார். ஜலான் குவா முசாங் கோலக்ராய் சாலையின் பண்டாஹரா சாலை சந்திப்பில் நேற்று காலை 11:20 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. சாலை சமிக்ஞை விளக்கை நெருங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து லாரி கவிழ்ந்ததில் சாலையில் சிதறிய பெரிய மரக்கட்டை 21 வயது சித்தி நொராலினா கமருசானின் மோட்டார் சைக்கிளை மோதியது.
மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட சித்தி பக்கத்தில் இருந்த பிக்கப் லாரிக்கும் மரக்கட்டைக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டார். அப்போது அங்கிருந்த மற்ற வாகன ஓட்டிகள் அந்த பிக்கப் லாரியை அப்புறப்படுத்தி சித்தியை காப்பாற்றி ஆம்புலன்ஸில் குவாமுசா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சித்தியின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக அவரின் வருங்கால கணவர் கூறினார். சம்பவத்தின் போது அப்பெண் வேலைக்கு சென்று கொண்டிருந்த வேளை அந்த வெட்டுமர லாரி பஹாங் குவாலலிப்பிஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தது. வெட்டுமரம் மோதி சித்தி கீழே விழும் நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் அடங்கிய 2 நிமிடம் 33 வினாடி வீடியோ வைரலாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கால்பந்தாட்டத்தின் போது மகனுக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டதால் ஆத்திரத்தில் தந்தை இரும்பு கம்பை தூக்கிக் கொண்டு அடிக்க பாய்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெக்ரி செம்பிலான் குவாலாபிலாவில் நடைபெற்ற MSSM எனப்படும் மலேசிய பள்ளிகளின் விளையாட்டு மன்றத்தின் கால்பந்து போட்டியின் போது அச்சம்பவம் நடந்தேறியது. மகனுக்கு சிவப்பு அட்டை வழங்கிய ஆட்ட நடுவரின் முடிவில் அதிருப்தி அடைந்த தந்தை இரும்பு கம்புடன் ஆவேசமாக திடலுக்குள் நுழைய முற்பட்ட போது அங்கிருந்த MSSM அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தினர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரேலா தொண்டொழிய படை உறுப்பினர் ஒருவர் விரைந்து அவ்வாடவரின் கையிலிருந்த இரும்பு கம்பை பிடுங்கினார். பிறகு அவ்வாடவரை ரேலா உறுப்பினர் ஆசுவாசப்படுத்தி ஒரு வழியாக அமைதியடைய வைத்தார். ஆவேசம் அடங்கியதும் தந்தையும் மகனும் அங்கிருந்து கிளம்பியதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக வைரலான வீடியோவில் போட்டி அதிகாரிகள் மற்றும் ரேலா உறுப்பினருடன் அவ்வாடவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை காண முடிந்தது. இவ்வேளையில் அச்சம்பவம் நல்லவிதமாக தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் அனைவருக்கும் அது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்றும் நெக்ரி செம்பிலான் கல்வி இயக்குனர் டத்தோ டாக்டர் ரோஸ்லான் ஹுசேன் கூறினார். VSAT Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நான்ஸ்கின். மனிதர்களுக்கும் நாய்களுக்குமான உறவை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாச பிணைப்பை கொண்ட உறவு அது. வீட்டில் நாய்களை வளர்ப்பு பிராணிகளாக வைத்திருப்போரை சொல்லவே வேண்டாம். பிள்ளைகளுக்கு ஈடாக நாய்களிடம் பாசத்தை பொழிவார்கள். அவற்றுக்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இது எல்லா நாடுகளிலும் சகஜமான ஒன்று. அவ்வகையில் இந்தியா மும்பையில் தனது வளர்ப்பு நாயான டைகர் மீது உயிரையே வைத்துள்ள சரிதா எனும் பெண் அதன் பிறந்தநாளுக்கு செய்துள்ள காரியம்தான் தற்போது வைரலாகியுள்ளது. டைகரை நகைக்கடைக்கு கூட்டிச் சென்ற சரிதா பிறந்தநாள் பரிசாக அதற்கு 2.5 லட்சம் ரூபாய் அல்லது 14,000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்கச் சங்கிலியை வாங்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். நாயை துணைக்குத்தான் கூட்டி வந்திருப்பதாக எண்ணிய நகைக்கடை ஊழியர்கள் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கச் சங்கிலியே அதற்காகத்தான் வாங்கப்பட்டது என்பதை எதிர்பார்க்கவில்லை. வாங்கிய சங்கிலியை அங்கேயே நாயின் கழுத்தில் போட்டு சரிதா அழகு பார்க்க நகைக்கடை ஊழியர்கள் அதனை வீடியோவில் பதிவு செய்து வைரலாக்கியுள்ளனர். நன்றியுள்ள ஜீவன் மட்டுமல்ல, பாசக்கார பையனான டைகரை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் நெகிழ்ச்சியுடன் ஆலோசனை வழங்கியுள்ளனர்.